எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டுங்க. எப்ப போல ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நம்ம இந்த நிப்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் பேங்க் நிப்டி ஃபியூச்சர்ஸ் உடைய பஞ்சாயத்துக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஓவரால் மார்க்கெட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னும் எதுவும் சரியாக இல்லை, அப்படியே தான் வச்சிருக்காரு நம்ம அண்ணன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு மூணு விஷயங்களை பேசலாம். ஃபர்ஸ்ட் ஈரான் இஷ்யூவை பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இன்னைக்கு சாயங்காலம் யுஎஸ் ஓட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா வருது. அது மட்டும் இல்ல, இந்த வாரம் கொஞ்சம் பிஸியான வாரம். ஏன்னா நாளானிக்கு யுஎஸ் ஓட ஃபெட் ரேட் வருது, அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஜப்பானுடைய ரேட் டிசிஷன் வரும், அன்னைக்கே சாயங்காலமே நம்மளுக்கு யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்கோட ரேட் டிசிஷன் வரும். ஸோ நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டுட்டு நம்ம பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த வீக்கெண்ட் வரைக்குமே கொஞ்சம் பிஸியான ஷெட்யூல் தான். அது போக வெள்ளிக்கிழமை எப்படி இருந்தாலும் அண்ணன் ஏதாச்சும் ஒரு புது பிளானோட வந்திருப்பா அப்படி. ஸோ இந்த வாரம் ரொம்ப கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. இந்தியா யுஎஸ் உடைய ஈரான் வார் இஷ்யூவை பொறுத்த வரைக்குமே இன்னுமே எக்ஸ்கலேஷன் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இப்பதான் அண்ணன் ட்ரம்ப் வந்து நேட்டோ கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்காரு. எப்பா வாங்கப்பா, யாராச்சும் கூட வாங்க, அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா கொஞ்சம் கப்பல் எல்லாம் கொண்டு போயிடலாம். ஏற்கனவே நிறைய பஞ்சாயத்து இந்தியா எங்க யுஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இன்ஃபிளேஷன் பிச்சுட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி நேட்டோ கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாரு. பட் நேட்டோல இருந்து எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. நேட்டோ வந்து அவங்களுடைய ஆர்மியை வந்து இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியில் எஸ்கார்ட் பண்றதுக்கு அனுப்புற மாதிரி தெரியல. இது வரைக்கும் அதுக்கு சாதகமான எந்த ரிப்ளையும் வரல. இப்போ சாட்சிக்காரங்கால விழுகிற சண்டைக்காரங்கால விழுகலாங்கிற மாதிரி சைனா கிட்டே போய் கேட்டிருக்காரு. சைனாவுமே இது வரைக்கும் இந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஸோ சைனா கிட்டையுமே சேர்ந்துதான் இந்த கோரிக்கையை ட்ரம்ப் வச்சிருக்காரு. அந்த மாதிரி சைனாவுடைய நேவிய கொண்டு வாங்க, இந்த ஹார்மோஸ் ஜலசந்தி அந்த பிரச்சனையை தீர்த்துடுவோம், நீங்க அப்படியே எஸ்கார்ட் பண்ணீங்கன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் கப்பல் போய்கிட்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் யுஎஸ் நேவி அனுப்புவீங்களா அப்படின்னா அது மந்த்ல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல இருந்து என்ன அப்சர்வ் பண்றோம் அப்படின்னு சொன்னோம்னா, ஆல்மோஸ்ட் வந்து ட்ரம்ப் எதிர்பார்த்ததை விட இந்த வார் மிகப்பெரிய அளவில் எஸ்கலேட் ஆயிருச்சு. ட்ரம்ப்போடைய பினிஷிங் லைனுக்குள்ள இந்த வார் இல்லை. இதுக்கப்புறம் எப்படி இந்த வாரை கொண்டு போய் முடிக்கிறதும் அப்படிங்கிறதும் ட்ரம்ப்புக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு பக்கம் யுஎஸ் கவர்மெண்ட்டுக்கு செலவு பெரிய அளவில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த வாருனால இன்ஃபிளேஷனும் யுஎஸ்ல அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆயில் பிரைஸோடைய ரைஸ்னால ஆல்மோஸ்ட் டாரிஃப் இஷ்யூல ஆல்ரெடி இன்ஃபிளேஷன் வந்து யுஎஸ் ஹிட் ஆயிருக்கு. இதுல நாளானிக்கு வேற ரேட் டிசிஷன் வேற அவங்களுக்கு வருது. ஸோ இந்த சர்க்காம்ஸ்டன்ஸ்ல இந்த வார் ஈரானுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கோ அதே அளவுக்கு பொருளாதார ரீதியா யுஎஸ்லயும் பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இது எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் கையில தான் இருக்கு. கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை இப்போதைக்கு ட்ரம்ப் கையில் எடுக்க ரெடியா இல்லை. அது வரைக்கும் அதாவது உங்களுக்கு தடைகள்லாம் நீக்கிறேன், நீங்க வந்து இது யூரேனியம் மட்டும் சரி ஓட்டக்கூடாது, மற்றபடி இந்த வாரம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்கண்டிஷனல் சரண்டருக்கு ஈரான் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. கண்டிஷனல் சரண்டர் அப்படிங்கிற கான்செப்ட் வர்ற வரைக்கும், ட்ரம்ப் கொண்டு வர்ற வரைக்கும் இந்த வார் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். இதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா, இப்போ நம்மளுக்குமே இன்னுமே நீங்க யுக்ரைன் ரஷ்யா வார் நடந்துகிட்டே தான் இருக்கு. அது எப்படின்னா, அந்த வாரெல்லாம் வந்து கொசு அடிச்சா சுரியிற மாதிரி அப்பப்போ கடிக்கும், அப்பப்போ நம்ம தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனா இந்த யுஎஸ் ஈரான் பிரச்சனை அப்படிங்கிறது தலைவலி மாதிரி, வேற வேலையே பார்க்க முடியாது, அது வலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம ஏன்னா இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறது ஆயில் பிரைஸ்ல டைரக்டா இம்பாக்ட் பண்ணும். யுக்ரைனுடைய பிரச்சனை அப்படிங்கிறது பெரிய அளவில் ஆயில் பிரைஸை இம்பாக்ட் பண்ணல. ஏன்னா நம்ம பெரிய அளவுக்கான வர்த்தகம் வந்து ஆயில் டிரான்ஸ்போர்ட் வந்து யுக்ரைன் வழியா நடக்கல. வெறும் சமையல் எரிவாயு சமையல் எண்ணெய்கள் தான் பெருமளவில் யுக்ரைன் இருந்து அப்போ எடுத்துக்கிட்டு இருந்தது, முக்கியமா அந்த சன்ஃபிளவர் ஆயில் இதெல்லாம். பட் ஈரான் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இல்லை. இது ஆயில் பிரைஸ் ஆல்ரெடி இம்பாக்ட் ஆகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வார் நீடிக்க இது தீராத தலைவலி மாதிரி எல்லா நாடுகளையுமே பெரிய அளவில் பாதிக்கக்கூடும். இந்த எஸ்கார்ட் இஷ்யூ பொறுத்த வரைக்குமே அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி வழியா நேட்டோ நாடுகளோ இல்ல சைனாவோ எஸ்கார்ட் பண்ணுமா அப்படின்னு சொன்னா இப்போ வரைக்கும் அது பெரிய டவுட் தான். யுஎஸ் பொறுத்த வரைக்கும் இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் ட்ரம்ப் முடிப்பார் அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட மேக்ரோ எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது பாசிபிள். சரி, இதுக்கப்புறம் பெரிய இஷ்யூஸ் எதுவும் யுஎஸ்ஐல இருக்கானா, இதுவே பெரிய இஷ்யூ தான். மீன்வைல் வந்து யுஎஸ்குள்ள இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸோடைய இஷ்யூஸ் பெரிய அளவில் போய்கிட்டு தான் இருக்கு. நிறைய பேர் வாக்குமூலம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த வாரை வச்சுக்கிட்டு அதை ஹெட்லைன்ஸ்லேயே வர விடாம ட்ரம்ப் அதை தடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு முக்கியமான பிரச்சனை வந்து நியூ டாரிஃபை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நம்மளுடைய
காமர்ஸ் மினிஸ்டர் அது தெளிவா பேசியிருந்தார். இந்த மாதிரி யுஎஸ் வந்து புது டாரிஃபை டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அதனாலதான் நாங்க முன்ன இந்த டாரிஃப் டீலை ஃபைனலைஸ் பண்ணாம இருக்கிறோம். ஏன்னா இப்போ நம்ம ஃபைனலைஸ் பண்ணோம்னா இது டெம்பரவரி டாரிஃப் டீலா போயிடும். அதனால யுஎஸ் வந்து ஒரு புது டாரிஃப் டீலை கொண்டு வரட்டும். இப்போ யுஎஸ் ஒரு புது டாரிஃப் டீல் டிசைன் வந்து எப்படி இருக்குன்னா எல்லா நாடுகளுக்கும் ஈவனான ஒரு டாரிஃப் டிசைன் டீலா இருக்கு. அது என்னதுன்னு அவங்க கொண்டு வரட்டும். அதுக்கப்புறம் யுஎஸ் இந்தியாக்கான பைலேட்டரல் அக்ரிமெண்ட் நாங்கள் சைன் பண்ணிக்கிறோம். அப்படி கொண்டு வரும் பொழுது இந்த டீல் அப்படிங்கிறது 18% இருக்கலாம், அதை விட அதிகமாகவும் இருக்கலாம், கம்மியாகவும் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் இப்போதைக்கு டீல் சைன் பண்றது இல்லை அப்படிங்கிறத வந்து இந்தியாவுடைய காமர்ஸ் மினிஸ்டர் ரொம்ப தெளிவாகவே இன்னைக்கு பேட்டியில சொல்லியிருந்தாரு. இந்த புது டாரிஃப் டீல் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு மோசமானதா இருக்கு, அது என்ன இப்படி இருந்தாலும் நம்ம நல்லா இருக்க வச்சிருக்க மாட்டார். ஏன்னா இந்த வாருக்கு முன்னாடி ஓரளவுக்கு கடன் பிரச்சனை இருக்கிற பொழுதே அதை தீர்க்கிறதுக்காக டாரிஃப் கொண்டு வந்துருவதா ட்ரம்ப். இப்போ இந்த தேவையில்லாம இந்த வார் ஒன்று கிரியேட் பண்ணி இதுல எக்கச்சக்கமான இன்ஃபிளேஷனு, எக்கச்சக்கமான செலவு. அப்போ இந்த செலவுக்கு காசுல எங்க போய் கலெக்ட் பண்ண முடியும் அவரு? இதுக்கும் சேர்த்து பிளான் போட்டு தான் ஆல்ரெடி புது டாரிஃபை டிசைன் பண்ணுவார், புது டாரிஃப் டீலை டிசைன் பண்ணுவார். இது இந்த தடவையும் இது சட்ட ரீதியா செல்லாது அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஆல்ரெடி 301 செக்ஷன் கீழே ஒரு 60 நாடுகளுக்கு மேல 12 நாடுல ஆரம்பிச்சது, அது 12, 20, இப்போ 60 நாடுகளுக்கு மேல ஆல்ரெடி அது கமிஷன் ரிப்போர்ட்டை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இந்த கேப்ல அமெரிக்காவில் ஒரு புது பஞ்சாயத்து ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது என்னன்னா அது பஞ்சாயத்து நல்லதா கெட்டதாங்கிறதால உங்ககிட்ட விட்டுறேன், பட் கான்செப்ட் என்னங்கிறத சொல்லிடுறேன். நீங்க ஆல்ரெடி நியூஸ்ல கேட்டிருப்பீங்க, அந்த யுனைடெட் ஸ்டேட் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு ஒரு கமிஷன் இருக்கு. ஓகே, யுனைடெட் நேஷன்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு ஒரு கமிட்டி ஒன்று இருக்கு. இது யாருக்கு கீழே செயல்படுதுன்னா இது ஒரு இண்டிபெண்டன்ட் அட்வைசரி கமிட்டி. இது யாருக்கு கீழே செயல்படுதுன்னா யுஎஸ் காங்கிரஸுக்கு கீழே தான் செயல்படுது. கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் கமிட்டின்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கீழே தான் செயல்படுது. இப்போ இவங்க புதுசா ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்பும் ரா அமைப்பும் ஆர்எஸ்எஸும் ரா அமைப்பும் ரிலீஜியஸ் ஃப்ரீடத்துக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு 2-3 பக்கத்துக்கான அறிக்கையெல்லாம் கொடுத்து இந்த 2 அமைப்புகள் மேலையும் சாங்ஷன் தடைகளை கொண்டு வர்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது வந்து பயாஸ்டான அறிக்கை, இது மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்தியன் கவர்மெண்ட்டும் ரிப்ளை பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கலா ப்ளூம்பர்க்லையும் நியூயார்க் டைம்ஸ்லையும் வெளியிட்டு இருக்காங்க. பட் இந்த யுஎஸ் காங்கிரஸ் இந்த அறிக்கையை எடுத்து சாங்ஷன் போட்டாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்னா ரா அமைப்பு அல்லது ஆர்எஸ் அமைப்பு சேர்ந்தவர்கள் எல்லாத்துக்கும் விசா மறுக்கப்படும், அந்த யுஎஸ்குள்ள போறதுக்கு விசா மறுக்கப்படும். அது போக அந்த அமைப்புகள் சார்ந்த சொத்துகளோ பணமோ ஏதாச்சும் யுஎஸ்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதுவும் பிளாக் பண்ணுவாங்க. இந்த விஷயத்த யுஎஸ் இப்ப எதுக்கு எடுத்திருக்கு அப்படிங்கிறது வந்து யூகமா நம்ம பேசணும்னா இது வந்து பிஜேபி கவர்மெண்ட் மேல ஒரு ப்ரெஷர், அதாவது இந்த புது டீலை சைன் பண்ற வைக்கிறதுக்கான ஒரு ப்ரெஷராக கூட அதை அவங்க யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து இந்த ரிப்போர்ட் வந்து கிட்டத்தட்ட முதல்லயே ஒரு மாதிரி இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வந்துச்சு, பட் அதை அவங்க பெரிய அளவுக்கு லைம்லைட் கொண்டு வரல. பட் இந்த தடவை லைம்லைட்டுக்கு பெரிய அளவில் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்தியன் கவர்மெண்ட்டும் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கு, இது பயாஸ்டு அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கணக்கில் வைக்கணும். இது வந்து வெறுமன ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறது அப்படியே இல்லை, இது ஒரு எக்கனாமிக் சார்ந்த ஒரு விஷயமாவும் இருக்கும். ஏன்னா புது டாரிஃப் டீலு அண்டு இது எந்த டைம்ல வெளியே வந்திருக்குன்னா நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து இப்போ ஈரான் கூட 2-3 நாளாக நம்ம கொஞ்சம் நெருக்கமா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் நம்மளுடைய கப்பல்கள் வந்து அந்த சைடு 28 கப்பல் மாட்டிக்கிட்டு இருக்கு. அது இங்க வந்தா தான் எல்பிஜி பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ ஈரான் கூட இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாளா தொடர்ந்து பேச்சுவார்த்தையிலையும் தொடர்ந்து க்ளோஸாகவும் மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் சைட்ல இருந்தும் சில விஷயங்களை நம்ம கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அஃபிஷியலா இந்த மூவ் அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்மளோட ஏன் பொறுத்த வரைக்கும் எல்பிஜி உடனே வந்தாகணும். ஏன்னா இந்தியாவில் இப்போ எல்பிஜி பிரச்சனை எப்படி இருக்குன்னா கவர்மெண்ட் வந்து அஃபிஷியலா வந்து எல்பிஜி இன்னும் ட்ரை அவுட் ஆகல, ஷார்டேஜ் வரல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தினாலுமே நிறைய கமர்ஷியல் சிலிண்டர்ஸ், வீட்டு சேவைகளுக்கான சிலிண்டர்ஸ்ல பெரிய ஷார்டேஜ் வந்த மாதிரி தெரியல, கமர்ஷியல் சிலிண்டர்கள் ஷார்டேஜஸ் அதிகமா இருக்குது. ஹோட்டல்களை தாண்டி, ஏன்னா 2-3 நாளா நம்ம ஹோட்டல்கள்ல பிரச்சனையை பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இப்ப அப்படி இல்லை, இது கொஞ்சம் எஸ்கலேட் ஆகி என்ன ஆயிருக்குன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த வெல்டிங்கு, கேஸ்டிங்கு, கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்ல கேஸோட பயன்பாடுகள் அதிகமா இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரிகள்ல சின்ன சின்ன எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரிகள்ல கேஸோடைய பயன்பாடுகள்ல பெரிய அளவுல இப்போ பற்றாக்குறை ஏற்பட்டு இருக்கிறதா நிறைய நியூஸ் சேனல்ஸ் பப்ளிஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முக்கியமா நேஷனல் நியூஸ் சேனல்ஸ்ல நம்ம அங்கங்க அந்த ரிப்போர்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது.
ஸோ கேஸோடைய வருகை அப்படிங்கிறது, எல்பிஜியோட வருகை அப்படிங்கிறது ரொம்ப அவசியமா இருக்கு. ஸோ இது எல்லாமே நீங்க ஒரு லைன்ல கனெக்ட் பண்ணி பார்க்க வேண்டிய மேக்ரோ எக்கனாமிக்ஸ் ஃபேக்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் தான் மார்க்கெட்டோடைய அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி நகரும். நீங்க எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நம்ம 2 நாளா ஈரான் கூட க்ளோஸா மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே நேரத்தில் நம்ம க்ளோஸா மூவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே யுனைடெட் நேஷனுடைய கமிஷன் வந்து ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றாங்க. இந்த ரிப்போர்ட் படி யுஎஸ் காங்கிரஸ் ஆக்ஷன் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆர்எஸ்எஸ் அப்புறம் ரா அமைப்பு சார்ந்த எல்லாத்துக்கும் விசா மறுக்கப்படும். அது மட்டும் இல்ல, இதோடைய சொத்துகளோ இல்ல பணமோ யூஎஸ்ல இருந்து அது முடக்கப்படும். அந்த மீன்வைல் வந்து நம்ம யூஎஸோட ட்ரேட் டீல், டெம்பரவரி ட்ரேட் டீலை சைன் பண்றதுக்கு நம்ம ரெடியா இல்லை. பட் 301 செக்ஷன் கையில் ஆல்ரெடி என்கொயரி போயிட்டு இருக்கு. ஸோ ட்ரம்ப் புதிய டாரிஃப் டீலை கொண்டு வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீன்வைல் வாரும் ஒரு பக்கம் யூஎஸ்ல எக்ஸ்கலேட் ஆயிட்டு இருக்கு. இந்த எல்லா ஃபேக்டருமே, இது எல்லா விஷயமுமே மேக்ரோ எக்கனாமிக்ஸை பாதிக்கக்கூடிய விஷயம்தான். இது 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 எல்லாமே இன்னொரு 1 வாரம் அல்லது 10 நாள்ல ஓரளவுக்கு தெளிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. இது ஏதோ ஒண்ணு, ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னா, ஒண்ணு அது இல்லை ஏதோ ஒண்ணு முடிவு வந்துடணும். நடக்குமா நடக்காதா, இந்த அன்சர்டனிட்டி இருக்குல்ல, இதுதான் மார்க்கெட்டுக்கு பிடிக்காத ஒரு விஷயம். ஓகே, ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலையை வந்து மார்க்கெட் விரும்பாது, என்னைக்குமே அது விரும்பாது. ஈவன் ஒரு எலெக்ஷன் நடந்தாலும் கூட இவங்க ஜெயிச்சாலும் மார்க்கெட் ஏறிடும், இவங்க ஜெயிச்சாலும் மார்க்கெட் ஏறிடும். இந்த இழுப்பற 2 பேரும் ஜெயிக்காம 2 பேருக்கு மெஜாரிட்டி இல்லாம இந்த மாதிரி அன்சர்டனிட்டி அப்படிங்கிறது பங்கு சந்தைகளுக்கு, தொழில் நடக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கும் சாதகமில்லாத ஒரு விஷயம். இந்த அன்சர்டனிட்டி இருக்கிற வரைக்கும் மார்க்கெட் மேலே ஏறுறது அப்படிங்கிறது வந்து சிரமமான ஒரு ப்ராசஸா இருக்கும். பட் என்ன மாதிரியான சூழ்நிலைகளா இருந்தாலும், எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் மார்க்கெட்ஸ் அதோட வேல்யூக்களை மூவ் பண்ணுங்க, ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க. ஏன்னா இப்போ இந்த நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, இந்த எந்த ஒரு பிரச்சனையுமே நம்மளுடைய கையில், எந்த ஒரு மேக்னாக் இஷ்யூஸையுமே நீங்களோ நானோ கண்ட்ரோல் பண்றது கிடையாது. ஈவன் தலைவர்களாலேயே அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இந்த வாருக்கு முன்னாடி ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கினதுக்காக டாரிஃப் போட்ட யுஎஸ், இந்த வார் தொடங்கினதுக்கு அப்புறம் ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்கிங்க இப்போ அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்க மாறிட்டாங்க. சைனா தான் இருக்கிறதுலயே மிகப்பெரிய எதிரி அப்படின்னு பேசிட்டு இருந்த ட்ரம்ப் இன்னைக்கு ஹார்மூஸ் ஜலசந்தி வழியா எஸ்கார்ட் பண்றதுக்கு சைனாவுடைய உதவியை கேட்கிறார். ஓகே, கியூபாவும் நாங்களும் பகைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம், கியூபா கூட டீல் சைன் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளும் நடந்துட்டு இருக்கு, இந்த வார் முடிச்சுட்டு அதை போறோம் அப்படிங்கிறார். ஈரானை 4 நாள்ல முடிச்சிருவோம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த ட்ரம்ப்புக்கு இப்போ அதுவே தலைவலியாயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் செலவு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இங்க ட்ரம்ப் கையிலையும் கூட இந்த மேக்ரோ எக்கனாமிக்ஸ் கிடையாது, இந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே, அப்படி இருக்கிற பட்சத்துல நம்மெல்லாம் சேர்ந்து நாளைக்கு மார்க்கெட் ஏறும் அல்லது இறங்கும்னு ஒரு முடிவு எடுத்து செயல்படுறோம்னு வச்சுக்கோங்களேன், அது எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். மார்க்கெட்ல இப்போ சொல்றேன், மார்க்கெட்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது அப்படிங்கிறது நாளைக்கு ஏறுமா இறங்குமா அப்படின்னு மார்க்கெட்டை கணிக்கிறது இல்லை. நாளைக்கு என்ன நடந்தாலும் அதுக்கு எப்படி நம்ம செயல்படணுங்கிறதுக்கு தயாரா இருக்கிறது இருக்கு. இப்போ நாளைக்கு ஏறிச்சுன்னா அதுக்கு எப்படி ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும், இறங்குச்சுன்னா எப்படி ஹெட்ஜஸ் எடுத்து மூவ் பண்ணணும், மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்றோம், எந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் என்னுடைய கேபிட்டல் எனக்கு பாதுகாக்க தெரியுதா, எந்த மாதிரியான சூழ்நிலையும் என் பொசிஷனை ஹெட்ஜஸ் எடுத்து நஷ்டத்திலிருந்து பாதுகாக்க தெரியுதா, சூழ்நிலையை லாபகரமா மாற்ற தெரியுதா அப்படிங்கிறது தான் மார்க்கெட்டோடைய சக்சஸை தீர்மானிக்கும். சும்மா லக்கை டிபெண்ட் பண்ணி எல்லாம் ரொம்ப நாள் இங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நம்ம வேல்யூஸுக்கு போயிடலாம். ஓகே, வேல்யூஸை பொறுத்த வரைக்கும் பெரிய காம்ப்ளிகேட்டடான மூவெல்லாம் இன்னைக்கு ஒன்றும் இல்லை. ஆக்சுவலா காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் 23,262 சொல்லக்கூடிய அந்த பிரைமரி சப்போர்ட்டை பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் 23,262 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ராடே சப்போர்ட்டை பிரேக் பண்ணுச்சு. அப்புறம் செகண்ட் இன்ட்ராடே சப்போர்ட் 23,232 பிரேக் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் பொசிஷனல் லெவலில் 23,158 பிரேக் பண்ணி அதுக்கு அடுத்தடுத்த சப்போர்ட்டுகள் 23,128 அண்ட் அப்புறம் 23,068 அடுத்த சப்போர்ட் எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தது பார்த்தோம். ஒரே நிமிஷம், அந்த 58 எழுதலையும் நினைக்கிறேன். ஓகே, இதுதான் 158 பொசிஷனல் ஹர்டில். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு காலையில நீங்க மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனேயே மார்க்கெட் இன்ட்ராடே சப்போர்ட்ஸ், பிரைமரி ரெசிஸ்டன்ஸ், பிரைமரி சப்போர்ட்ஸ் இதெல்லாம் பிரேக் பண்ணி
கடைசியா நம்ம கொடுத்திருந்த இன்ட்ராடே சப்போர்ட் வந்து 23,062 இருந்து மார்க்கெட்டை புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மேல கொண்டு போனாங்க. அப்படி மார்க்கெட் மேல கொண்டு போன மார்க்கெட்டை 23,262லயே எக்ஸாக்டா மார்க்கெட்டை பியர்ஸ் டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் கீழே கொண்டு வந்தாங்க. மறுபடியும் புல்ஸ் எங்க ஸ்டேபிள் ஆனாங்கன்னா அந்த பொசிஷன் 23,158 தான். 23,158 மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 1.5 hours ஃபைட். அது 23,158ங்கிற பொசிஷன் நடுல பிரேக் பண்ண முடியலினுடனே பியர் சைடில் பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்டு இன்ட்ராடே சப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பிரேக் பண்ணி 23,462 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் அச்சீவ் பண்ணுச்சு. அங்கிருந்து ஃபர்தரா மார்க்கெட் மேல போறதுக்கு முயற்சி பண்ணுச்சு. அங்க 23,528 இமீடியட்டா இருந்து அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதோட மார்க்கெட்டோட ஹையே அங்கதான் மார்க்கெட்டை டிஃபெண்ட் பண்ணி மறுபடியும் 23,462ங்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸுக்கு கீழேயே மார்க்கெட்டை கொண்டு வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மார்க்கெட்டோட மூவ் வந்து பெருசா காம்ப்ளிகேட்டடெல்லாம் எதுவும் இல்லை. மார்க்கெட்டோட மூவ் அது எப்பவும் போல அதோட வேல்யூக்குள்ள அது பாட்டுக்கு நீட்டா மூவ் ஆகிக்கிட்டு இருந்துச்சு. அண்டு மார்க்கெட்டுமே ரொம்பவுமே ரிஸ்கெல்லாம் ஒன்றும் எடுத்துக்கல. மார்க்கெட்டை ஆக்சுவலாக வந்து பியர்ஸ் எங்கே பொசிஷன்ஸை கவர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா செகண்ட் அட்டம்ப்ட். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து 23,262லயே ஃபைட் பண்ணி மார்க்கெட்டை பியர்ஸ் கீழே கொண்டு வந்தாங்க. ஆனால் அவங்களால பொசிஷன் 23,158க்கு கீழே செகண்ட் ஹாஃப்ல புஷ் பண்ணவே முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா அந்த புல்ஸ் டிஃபெண்ட் பண்ணவும் அங்கே பியர்ஸ் மறுபடியும் பொசிஷன்ஸை கவர் பண்ணி அந்த ரேலி இனிஷியேட் ஆனதை பார்த்தோம். அந்த ரேலியுமே கரெக்டாக 23,528ங்கிற அந்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே போச்சு. 23,462ல ஃபைட் பண்ணி அதுக்கு கீழே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இது ரொம்பவுமே ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ். இந்த க்ளோஸ் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா மார்க்கெட்டினுடைய இந்த க்ளோஸ் மார்க்கெட்டினுடைய நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 23,332. அதே மாதிரி பிரைமரி சப்போர்ட் வந்து 23,362. பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேல அடுத்த மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,462, 23,528. அதுக்கு மேல பொசிஷன் 23,718. அதுக்கு மேல மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 23,952. பிரைமரி சப்போர்ட் 23,362க்கு கீழே பொசிஷன் 23,158. அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா 22,972 அண்ட் 22,958. அதுக்கு கீழே பொசிஷன் 22,722 அண்ட் அதுக்கு கீழே மந்த்லி சப்போர்ட் வந்து 22,512. இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸை பொறுத்த வரைக்கும் 23,562, 23,632, 23,658. மந்த்லி சப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 23,328, 23,258 அண்ட் 232. அதே மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் டிஃபென்ஸ் வந்து இன்னுமே பியர் சைடில் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. ஈவன் டிஸ்பிட் ஆஃப் டுடேஸ் ரேலி பியர்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷன்ஸ் எல்லாம் பெரிய லெவலில் இங்கே கவர் ஆன மாதிரி தெரியல. இத்தனைக்கும் நாளைக்கு எக்ஸ்பிரி. அதே மாதிரி புல்ஸோட டிஃபென்ஸ் பொசிஷனும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கு. அட்டாக் பொசிஷன்ஸ் தான் ரெண்டு பக்கம் வீக்காக இருக்கு. ஸோ ரொம்ப கொஞ்சம் க்ளோஸாக நம்ம வாட்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னோம்னா எங்கிருந்து பியர்ஸோடைய பொசிஷன்ஸ் வீக் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 200 தான் வீக் ஆகுது. 200 வரைக்குமே டீசெண்டாக இருக்கு. 200 அப்படிங்கிறது 200, 158 அப்படிங்கிறதெல்லாம் 150ங்கிறதெல்லாம் அது பொசிஷன் 23,158 குறிக்குது. அதே மாதிரி 400லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான பொசிஷனையுமே மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கு கம்மியாக கூட இருக்கு. 400ங்கிறது அந்த 462 மந்த்லி ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. அதுலேருந்து கொஞ்சம் அங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. புல்ஸை பொறுத்த வரைக்குமே அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. டிஃபென்ஸ் பொசிஷன் கிட்டத்தட்ட கரெக்ட் அவங்களோட டிஃபென்ஸ் பொசிஷன் எது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா 400 வரைக்குமே. 4ங்கிறது அந்த 462ங்கிற மந்த்லி ரெசிஸ்டன்ஸை குறிக்குது. அதுக்கு கீழே அட்டாக் பொசிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டாங்க. ரெண்டு பேருமே நாளைக்கு டிஃபென்ஸ் பொசிஷன் ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு தான் நாளைக்கு எக்ஸ்பிரியை ஹேண்டில் பண்ணுறாங்க. அட்டாக் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் புல்ஸ் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருக்காங்க. பியர்ஸ் அந்த அளவுக்கு அட்டாக் பொசிஷன்ஸை கவர் பண்ணல. ஆனால் ஃப்ரெஷ்ஷாக பெருசாக ஆட் பண்ணிட்டாங்கன்னா அப்படிலாம் இல்லை. பட் டிஃபென்ஸ் பொசிஷன் ஸ்ட்ராங்காக வச்சு தான் கிளியர் நாளைக்கு எக்ஸ்பிரியை ஃபேஸ் பண்ணுறாங்க. பட் இதை தாண்டி இன்னைக்கு சாயங்காலமெல்லாம் ட்ரம்ப் அண்ணன் என்ன பேசுறாரு அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மூவெல்லாம் இல்லை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே 53,932 பிரைமரி ரெசிஸ்டன்ஸ். காலையில் பிரைமரி ரெசிஸ்டன்ஸுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆன மார்க்கெட் மேலே போன உடனே மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் 59 ஸ்விங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் 54,332. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு ½ அன் அவர் ஃபைட் பண்ணி அந்த இடத்துலயே பிஎஸ் மார்க்கெட் டிஃபெண்ட் பண்ணி பியர் சிங்குக்குள்ள கொண்டு வர பார்த்தாங்க. அதாவது 53,768க்கு கீழே மார்க்கெட்டை திருத்து பார்த்தாங்க. பட் புல்ஸ் அதுக்கப்புறம் டிஃபெண்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா மேலே கொண்டு வந்து நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா பியர்ஸ் வந்து அந்த 53,768ங்கிற அந்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கீழே புஷ் பண்றதுக்கு கிட்டத்தட்ட அது ஒன் ஹவரா போடாருனாங்க. பட்
அதே டைம்ல தான் இங்கேயுமே அந்த 158ல பியர்ஸ் இல்ல சண்டை போட்டுருந்தாங்க நிப்டியில பொசிஷன் 158 ஃபைட் பண்ணிட்டு இருந்த அதே டைம் பீரியட் தான் பேங்க் நிப்டியுமே 53,762 சொல்லக்கூடிய அந்த பியர் சிங்கோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஃபைட் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டுமே ஆல்மோஸ்ட் பிரேக் பண்ண முடியல பியர்ஸால. அதுக்கப்புறம் தான் நிப்டிலையும் ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு, பேங்க் நிப்டிலையும் ரேலி ஸ்டார்ட் பண்ணுச்சு. சிங்கோடைய அப்பரண்டான 54,858 வரைக்கும் மார்க்கெட்டை புஷ் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. 800 கிட்ட போகும்போது பிஎஸ் டிஃபன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த ஸ்விங்குள்ள தான் இப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. க்ளோஸை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியுமே ஒரு ஃபிளாட்டான ஒரு க்ளோஸ் தான். இந்த க்ளோஸை பொறுத்த வரைக்கும் நாளத்த மார்க்கெட்டினுடைய பிரைமரி ரெசிஸ்டன்ஸ் 54,532, பிரைமரி சப்போர்ட் 54,462. இதுக்கு மேல மந்த்லி மந்த்லி ரெசிஸ்டன்ஸ் வந்து 54,858, 55,222, 55,778. அதே மாதிரி மந்த்லி சப்போர்ட்ஸ் வந்து 54,332, 53,768, 53,228. ஓரளவுக்கு வேல்யூஸ் எல்லாம் தரவா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேங்க் நிப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒன்றும் இல்லை, வெறும் டிஃபென்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க. ரெண்டு பேருமே அட்டாக் பொசிஷன்ஸ் கவர் பண்ணி தான் வச்சிருக்காங்க. பட் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடர்ஸோடைய மனநிலையை தான் குறிக்கும் நம்மளுக்கு. இப்ப இருக்கக்கூடிய ட்ரேடர்ஸை பொறுத்த வரைக்கும் டிஃபென்ஸ் பொசிஷன்ஸை மெயின்டைன் பண்றாங்க. பட் அட்டாக்கிங் பொசிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஹோல்ட் பண்ண ட்ரை பண்றாங்க, புல்ஸ் ஆகட்டும் பியர்ஸ் ஆகட்டும் மார்க்கெட்டை. ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் மறுபடியும் நாளைக்கு காலையில் நீங்கள் செக் பண்ணணும். ஏன்னா அப்போ இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடரோட மனநிலையத்தை அது பிரதிபலிக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை இன்டென்ட் டு சேஞ்ச், ஒவ்வொரு செகண்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்டென்ட் டு சேஞ்ச். அது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டோட டிமாண்ட் அண்ட் சப்ளை நம்மளுக்கு கொடுக்கும். ஒரு டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் ஒரு ட்ரேடர் நிர்ணயிக்காது. எந்த ஒரு தொழிலையுமே டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் மார்க்கெட்டை தீர்மானிக்காது. ஏன்னா ஒரு பொருளுக்கு எவ்வளோ பெரிய டிமாண்ட் இருந்தாலும் சரி, இப்போ தங்கத்துக்கு டிமாண்ட் இருக்கு தான் செய்யுது. அதுக்காக எல்லாரும் போய் ஏன் தங்கத்தை வாங்கினா விலை அதிகமாக இருக்கு. அப்போ வெறுமன டிமாண்ட் அண்ட் சப்ளை மட்டும் ஒரு பொருளுடைய வியாபாரத்தை தீர்மானிக்காது, அதோடைய பிரைஸ் ஆக்ஷன் அதோடைய விலையை தீர்மானிக்கும். சரி, விலையை மட்டும்தான் தீர்மானிக்குமானா அப்படி இல்லை, ட்ரெண்டும் தீர்மானிக்கும். ஒரு ட்ரெண்டு, பிரைஸ் ஆக்ஷன், டிமாண்ட் அண்ட் சப்ளை மூணு சேர்ந்து தான் எந்த ஒரு வியாபாரத்தையுமே தீர்மானிக்கும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி மூவ் பண்ணுங்க, வேல்யூஸில் மூவ் பண்ணுங்க, எஜஸ் எடுத்து மூவ் பண்ணுங்க, டிசிப்ளினாக மூவ் பண்ணுங்க. மனசுல ஒரு விஷயத்தை எப்பவுமே பதிவு வச்சுக்கோங்க, நம்ம மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்றதுல நம்ம மார்க்கெட்டை பயணிக்கும் பொழுது ஜாக்கிரதையா பயணிக்கணும். ஓகே, பயணிக்கும் பொழுது ஜாக்கிரதையா பயணிக்கணும். மறுபடியும் நம்ம நாளைக்கு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.